ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளாஸை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஷாப் கிளாஸ்னால் என்ன, அதோட யூசஸ் என்ன, எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஓப்பன் பண்ணி என்னோட மிஷினில் வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோக்கு நம்ம கன்சோல் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்க. கன்சோல் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கன்சோல் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கூட சூஸ் பண்ணலாம். கன்சோல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் மட்டும் ஃபில்டர் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, நம்மளோட அப்ளிகேஷன் நேம் கொடுக்கணும். ஆஸ் ஆஃப் நோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் கன்சோல் ஆப் ஒன்றுன்னே இருக்கட்டும் கைஸ். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட்டர் கேஸ். ஓகே கேஸ், நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பில்டு கொடுத்துருங்க. ஓகே, ரீபில்ட் தி சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பேக் எண்டில் இந்த அப்ளிகேஷன் வந்து டிஎல்எல்லாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ரீபில்ட் சக்சீட் உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, எந்த ஒரு எரரும் கிடையாது, நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் இருக்கு கைஸ். ஈவன் எரர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 எரர் இருக்குது. நம்ம இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நம்ம எப்படி வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, கிளாஸோட நீட் என்ன, அதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ரைட் சைடில் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓகே ஆட் அப்படின்னு இருக்கும். ஆட் நியூ ஐட்டம் இருக்கு கைஸ். அதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாஸ்ன்னு இருக்குது. இந்த கிளாஸை வந்து நம்ம என்ன எதுக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் அதை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இந்த நம்ம கிளாஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, நான் ஆட்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் .NET மட்டும் இல்லை கைஸ். ஸோ எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்சைட் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம எல்லா கோடிங்குமே எழுதுவோம். அவுட் சைட் கிளாஸில் நம்ம எந்த கோடிங்குமே எழுத முடியாது கிளாஸ். ஓகே, கிளாஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மெத்தட் எழுதிக்கலாம். விச் மீன்ஸ் தட் உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே எழுதிக்கலாம். அதோட மெம்பர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அவுட் சைடில் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாகின் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லாகின் கிளாஸை வந்து நான் இந்த program.csல வந்து கால் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னன்னா இன்டர்னல் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பப்ளிக்னு மாற்றிக்கிறேன். ஓகே, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே, பப்ளிக்னு இப்போதைக்கு நீங்கள் மாற்றிக்கங்க. பப்ளிக் கிளாஸ் நேம் கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து இப்போ நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. லாகின் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த லாகின் கிளாஸ்க்கு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சைட் கிளாஸில் தான் மெத்தட் கிரியேட் பண்ணணும். அவுட் சைட் கிளாஸில் பண்ணக்கூடாது கைஸ், நோட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பப்ளிக் ஓகே நம்ம வாய்ட் லாகின் யூசர்னு கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த லாகின் யூசருக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் கைஸ். ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்க ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ஜிமெயில் லாகின் பண்ணுறீங்களோ எனி அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க லாகின் பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி இருக்கும், அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும் கரெக்டுங்களா? இமெயில் ஐடி ஆர் யூசர் ஐடின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸ்ட்ரிங் யூசர் ஐடி கமா பாஸ்வேர்ட் கரெக்டுங்களா? அதுவும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். யூசர் பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் கைஸ். யூசர் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ இதான் வந்து 2 பேராமீட்டர்ஸ் இந்த லாகின் ஸ்க்ரீன் வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம டிபியில் செக் பண்ணி நம்ம வேல்யூ வந்து செக் பண்ணுவோம். இப்போ வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சக்சீட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம். இல்லை வந்து லாகின் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் வந்து பாப்அப் பண்ணுவோம். யூசர் நாட் ஆத்தென்டிகேட்டட் சம் எரர் மெசேஜ் பாப்அப் பண்ணி நம்ம அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம யூசருக்கு நம்ம ஷோ பண்ணுவோம் கரெக்டாங்க. ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வந்து கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸில் ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. லாகின் யூசர்னு கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸை நம்ம வந்து இங்கே வந்து கால் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் கிளாஸ் நேம். அதோட ஆப்ஜெக்ட் நேமும் லாகின் தான். ஈக்குவல் டு நியூ லாகின் கொடுப்போம் கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் லாகின் டாட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன மெத்தட்லாம் எழுதியிருக்குமோ அப்படிமோ அதுக்கு அங்கே இருக்க எல்லா மெத்தடும் இங்கே எக்ஸ்போஸ் ஆகும் கைஸ். ஓகே, லாகின் யூசர் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து யூசர் ஐடி, ஒன்று வந்து பாஸ்வேர்ட் கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மறுபடியும் அங்கே போயிட்டு ஓகேங்களா இப்போ நான் சைன் அப் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படின்னா லாக் அவுட்னு கொடுக்கலாம் கைஸ். லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அது யூசர் ஐடி மட்டும் பாஸ் பண்ணால் போதும், பாஸ்வேர்ட் பாஸ் பண்ண தேவையில்லை கரெக்டுங்களா?
ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ லாக் அவுட்னு கொடுத்துட்டு லாகின் அவுட்னு இருக்குது, அதை மாற்றுறேன். லாக் அவுட்னு இருக்குது. ஓகே, சாரி, லாக் அவுட்னு இருக்குது. இந்த மெத்தடை நம்ம மறுபடியும் கால் பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லாகின் டாட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 2 மெத்தட் வரும், லாகின் யூசர், லாக் அவுட் மெத்தட். ஓகே, லாகின் யூசர் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் யூசர் ஐடி யூசர் பாஸ்வேர்டு நம்ம பாஸ் பண்ணணும். அதே நீங்கள் லாக் அவுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி மட்டும் பாஸ் பண்ணால் போதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோங்க. இந்த வீடியோ ரொம்ப வந்து குயிக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம கிளாஸ் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டில் வந்து நான் இந்த இந்த ஒரு லைஃப் சைக்கிளில் வந்து நான் எடுக்கலான்னு ஃபீல் பண்ணேன், அதான் கைஸ் எடுத்தேன். ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.